السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான இரண்டு கொள்கைகள், ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை, இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை. இந்த இரண்டு கொள்கைகளும் ஒரு மந்திர சொல்லாகத்தான் அதிகமான முஸ்லிம்களால் பார்க்கப்படுகிறதே தவிர அதனுடைய முழு அர்த்தத்தோடும் அதனுடைய முழு பரிமாணத்தோடவும் முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த இரு கொள்கைகளும் சென்றடையவில்லை. இதனால்தான் சமுதாயத்தில் உள்ள எல்லா மார்க்கத்தின் பெயரால் நடக்கிற எல்லா குழப்பங்களுக்குமே இதுதான் காரணமாக இருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய முழு பொருள் என்ன, அதனுடைய முழு பரிமாணம் என்ன, அதை நம்பக்கூடியவர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி திருச்சி மாநகரத்திலே ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நடத்தினோம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முழுமையாக விளக்கக்கூடிய மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டில் சொன்ன செய்திகளை விட அந்த மாநாட்டிற்காக ஒவ்வொரு கொள்கை சகோதரர்களும் வீடு வீடாக சென்று உழைத்து பிரச்சாரம் செய்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பொருள்களை அப்புறப்படுத்தி தெளிவுபடுத்தினார்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சரியான முறையில் இதன் மூலமாக கொண்டு சேர்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த கலிமாவை, இரண்டாவது கொள்கையை, அதையும் மந்திரமாகத்தான் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் ஸலவாத்து சொல்வார்கள். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் பற்றி உள்ள மதிப்பு. அதனுடைய அர்த்தம் என்ன? முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அதை எந்த இடத்துல வைத்து நம்ம பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதராக மதிப்பது என்று சொன்னால் அதனுடைய சரியான பொருள் என்ன, இதையெல்லாம் பல கோணங்களிலே மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த இரண்டாம் தலைப்பிலான மாநாட்டை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி வருகிறோம். எல்லா மாவட்டங்களிலும் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற மாநாட்டை நடத்துகிறோம். இதன் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து, கண்ணியம், மரியாதை என்ன, இதை சொல்வதுதான் இதனுடைய நோக்கம். இப்ப பொதுவாக இந்த ஜமாத்தை அறியாதவர்கள் அல்லது ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், மற்ற கொள்கையில் உள்ளவர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மீறி நடக்கிறோமா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்து விட்டோம் என்று அவர்கள் உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறார்கள், தங்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை எப்படியெல்லாம் அவர்கள் மீறுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிற்கும் இன்றைய சமூகத்தில் இருக்கிற நடைமுறைகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை காட்டுவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் மார்க்கத்தில் எதை செஞ்சாலும் முகமது சொன்னாங்கன்னு சொல்லணும். அதான் தூதருக்கு அர்த்தம். ஏன் இப்படி தொழுத, இப்படித்தான் முகமது நபி தொழுதாங்க. ஏன் இப்படி நோன்பு வைத்தாய், இப்படித்தான் முகமது நபி நோன்பு வைத்தாங்க. ஏன் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்க மாட்டேங்கிற, இப்படித்தான் எங்க முகமது நபி சொன்னாங்க. ஏன் கல்யாணம் மாப்பிள்ளை குதிரையில ஏத்த மாட்டேங்கிறீங்க, இந்த வழிமுறை எங்க முகமது நபி காட்டல. இப்படியாக இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்கிற அடிப்படையில் இருந்தால்தான் அவங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நம்புனீங்கன்னு அர்த்தம். ஆனா நடைமுறை எப்படி இருக்கிறது?
முகமது ரசூலுல்லாஹ்வை சொல்வார்கள், அந்த கலிமாவை பாங்கல சொல்வார்கள், திக்ரிலே சொல்வார்கள், அடிக்கடி சொல்வார்கள். அதை திக்ராக தஸ்பீமணியை கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று செய்வார்கள், உருட்டுவார்கள். இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய இஸ்லாம் என்கிற அடிப்படையில் உள்ள அத்தனை செயல்பாடுகளையும் அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடிதான் செய்கிறார்களா? இல்ல. சொன்னபடி செய்யாது ஒரு பக்கம், மற்றவர்கள் சொன்னபடி செய்கிறார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி செய்யாமல் எங்களுக்கு அந்த பெரியார்கள் சொன்னார்கள், இமாம்கள் சொன்னார்கள், ஷேகுமார்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அதை இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய இமாம்களோ உங்களுடைய பெரியார்களோ உங்களுடைய மகான்களோ சொன்னதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா? ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா? நபி சொன்னாங்களா? அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அப்ப முகமது ரசூலுல்லாஹ் என்பது வேற கிளிப்பிள்ளை மாதிரி. ஒரு கிளிக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது கூட முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். அது முஸ்லிமான கிளி ஆயிருமா? முகமது ரசூலுல்லாஹ் என்பதை சரியாக புரிந்து கொண்ட கிளி என்று ஆகிவிடுமா? அது செத்து போனா ஜனாசா தொழுகை நடத்துவோமா? நடத்த மாட்டேங்க. முகமது ரசூலுல்லாஹ்னா அதனுடைய அர்த்தத்தை விளங்கி புரிந்து அதை உள்வாங்கி கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டு சொன்னால் தானே அது அந்த கலிமாவை சொன்னது ஆகும். அதிகமான மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இதுல இந்த முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஆபத்தான சிந்தனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், ஒன்று மதுஹப். அதை தொடர்ச்சியாக பல மாநாடுகள்ல உங்களுக்கு விளக்கி கொண்டே வருகிறோம். மதுஹபை பின்பற்றுதல் இருக்கு இல்லையா? மதுஹப்னா என்ன? அந்த இமாம் சொன்னா கேட்பேன், இல்ல இந்த இமாம் சொன்னா நான் கேட்பேன், எனக்கு இந்த இமாம் உனக்கு அந்த இமாம் என்று சொல்லி ஷாபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி என்று சொல்லி மார்க்கத்துக்கு எந்த விதமான குர்ஆன் ஆதாரத்தை காட்டாமல், ஹதீஸை காட்டாமல் அந்த இமாம்கள் பெயரிலேயே போட்டுவிட்டு இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருப்பது ஒரு வகை. இதை பல இடங்களில் விளக்கி விட்டோம். இந்த மதுஹபுக்காரனாவது ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? நாங்க மதுஹப் இமாம்களை எல்லாம் பின்பற்றல, அவங்க குர்ஆன் ஹதீஸ்ல ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவெடுத்தாங்களே அதைத்தான் பின்பற்றுறோம். நாங்க குர்ஆன் ஹதீஸை விட்டு விலகல. குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை. அது பொய்யது. ஆனா அந்த பொய்ய சொல்லியாவது அதை கொஞ்சம் ஒத்துக்கிறவாக செய்வான் வாயளவில். இந்த மதுஹப் இல்லாம தரிக்கான்னு ஒண்ணு இருக்கிறாங்க. இந்த தரிக்கா காரண தரிக்கா சூபிசம் இவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தாலும் நான் ஏத்துக்கிற மாட்டேன். நான் எதுக்கு குர்ஆன் ஹதீஸை ஏத்துக்கிறேன்னு? குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஞானம் இருக்கிறது, அது மெஞ்ஞானம். அது அல்லாஹ்விடமிருந்து ரசூலுக்கு வந்த ஞானம் அல்ல, எங்களுக்கு டைரக்டாக அல்லாஹ்விடமிருந்து வரும் என்று சொல்லி இந்த சமுதாயத்திலே முரீது என்றும் தரிகா என்றும் ஷேഖ് என்றும் பீர் என்றும் சொல்லி தெரிகிறார்களே, இவர்கள் தான் உலக மகா ஷைத்தான். இஸ்லாம் சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஆபத்தானவர்கள் மதுஹப்வாதிகளை விட இவர்கள் தான். இதை சொல்வதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கம். தரிகாங்கிற பெயர்ல, முரீது என்கிற பெயர்ல ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வைக்கணுமோ அதுக்கு மேல வைத்து குர்ஆன் ஹதீஸை நாங்கள் அப்பட்டமாகவே மீறுவோம் இப்படி சொல்றாங்க. இந்த தரிகாக்காரனுடைய கொள்கை என்ன என்று கேட்டால், எப்படி உங்களை வலையில் வீழ்த்துறாங்கன்னு பாருங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னாங்கல்ல, குர்ஆனை சொன்னாங்கல்ல, ஹதீஸ்களை சொன்னாங்கல்ல, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உள்ளது, கீழ்த்தரமான அடித்தட்டு மக்களுக்கு சொன்னது. அது உங்கள மாதிரியான பொதுமக்களுக்கு சொந்தம். இது அல்லாம 4 படித்தரம் இருக்கிறது. ஒன்னு ஷரியத்து, அது ரொம்ப மட்ட ரகமானது, அது உங்களுக்கு உள்ளது. அதுல இருந்து கொஞ்சம் உயர்ந்தால் தரிகத்து இருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் உயர்ந்தீர்களே ஆனால் ஹகீகத்துன்னு ஒன்று இருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் மேல போனீர்களே ஆனால் மாரிஃபத்துன்னு ஒன்று இருக்கிறது. இந்த 4 நிலை இருக்கும் பொழுது இந்த 3 நிலைகளும் பொதுமக்களுக்கானது அல்ல. இந்த 3 நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் குர்ஆனை பார்க்க தேவையில்லை. இந்த 3 நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஹதீஸை பார்க்க தேவையில்லை. எங்களுக்கே அந்த ஞானம் வரும். கஷ்ஃப் என்கிறது பேர், கஷ்ஃப் அதுக்கு பேரு. கஷ்ஃப் என்கிற மெஞ்ஞானம் எங்களுக்கே வரும். இதுதான் யாருடைய கொள்கை? இந்த சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய, தரிகாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷேகுல் ஹதீஸ், மௌலானாலாம் ஏமாத்துகிறார்களே, இவங்களுடைய கொள்கை எல்லாம் என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் அல்லாமல் வேற வகையில் எங்களுக்கு டைரக்டா அல்லாஹ்விடமிருந்து ஞானம் வரும். எப்படி ஞானம் வரும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கணுமா, அல்லாஹ்வுக்காக முழு ஈடுபாட்டோடும் முழு அர்ப்பணிப்போடும் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டீர்களே ஆனால் படிப்படி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நேரடியாக உங்களுடைய ஞானத்தை தர ஆரம்பித்துருவான். எல்லாமே உங்களுக்கு அங்கிருந்து வந்துவிடும். என்ன செய்யணும் என்பதற்கு குர்ஆனை நீ பார்க்க தேவையில்லை.
என்ன செய்யணும் என்பதற்கு நபி சொன்னார், பார்க்க தேவையில்லை, உனக்கே நேரடியாக அந்த ஞானங்கள்லாம் வந்துவிடும். அந்த ஸ்டேஜுக்கு வருவதற்கு நிறைய உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்று சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுவார்கள். அதை நம்ப வைப்பதற்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீங்க எல்லாம் தொழுகிறீங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் தொழுகிறீர்கள், தொழுவும் போது ஈடுபாடா தொழுதுருக்கிறீங்களா? எவன் தொழுது? யாருமே இல்ல. தொழுவும் போது வீட்டு யாவுமே இல்லாம இருக்குமா? கேட்பாங்க உங்கள்கிட்ட. வருமே. தொழுவும் போது அந்த கணக்கு இந்த கணக்குல யாபத்துக்கு வருமா? வருமே. தொழுவும் போது 4 ரக்காத்து 2 ரக்காத்து மறதி வருமா? அதான் வருமே அப்படிம்போமா? பாத்தீங்களா, நீங்க உன்ன பக்குவம் அடையல, நீங்கள் உன்ன சில முதிர்ச்சி அடையவில்லை. தொழுகண்ட அல்லாஹ்வுக்கு அப்படி தக்பீரை கட்டிவிட்டோம் என்று சொன்னால் அப்படி இரண்டரை கலந்துரணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து விட்டீர்களே, ஆனால் அப்ப உங்களுடைய தொழுகை வேற. இந்த தொழுகை எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? உங்க இபாதத்தை சுருட்டி மூஞ்சில் எரிஞ்சிட மாட்டானா என்று சொன்ன உடனே உனக்கு பயமாயிரும். யாருக்கு? மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ள சைத்தான்கள் போக மாட்டாங்கல்ல, மார்க்கத்தில் ஈடுபாடு நல்லதுன்னு சொல்லி நினைச்சு போறானே, அவன் என்ன பார்ப்பான்? ஆமா, நம்ம தொழுகிறோம், தொழுகு பல யாபம் வருது, வீட்டுல கடன் கொடுக்க வேண்டிய யாபம்லாம் வருது, அவன் வருவான இவன் வருவான யாபம் வருது, ஊருக்கு போனவன் டிக்கெட் எடுத்த மாதிரி யாபம் வருது, பெட்டியில் அதை வச்சவன் கூட்டிட்டு மாதிரி யாபம் வருது. இப்படி ஒரு முறையாவமா வந்துகிட்டு இருக்குது. இவர் சொல்லுவையா? அஜர்த்து சொல்ற சரியா தானே செய்ய சொல்றாரு, பெரியார் சரியா தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவனை முதல்ல பலவீனப்படுத்துவாங்க. ஆமா, நம்முடைய இபாதத்து சரியில்லை, நம்ம ஈடுபாடற்றவர்களாக இருக்கிறோம், நம்மளுடைய இறையச்சம் போதுமானது நம்ம இடத்துல இல்லை, அல்லாஹ் போய் தொழுவ போயிட்டு இப்படி யாவும் வரலாமா அப்படிம்பாங்க. அதுக்கு அப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா, சில கதைகள் விட்டு அடிப்பாங்க. என்ன கதை? ஒரு பெரியார் தொழுதார், தொழும் போது என்ன ஆச்சுன்னா பனம் மரம் மாதிரி நிற்பார், அதுல குருவிகள் கூடு கட்டின தலையில அப்படி சொல்லுவாராம். தக்பீர் கட்டிட்டா ஆட மாட்டாரு, அசைய மாட்டாரு. என்னடா ஒரு பனைமரம் நிக்குதேங்கிற நினைக்கிற அளவுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிப்பாராம். பறவைகள் எல்லாம் கூடு கட்ட ஆரம்பித்து விடும். இப்படி தொழுதுருக்கியா கேட்பாங்க. இந்த மாதிரி பெரியார் தொழுதுருக்கிறாரு, இப்படி தொழுதுருக்கிறியாமாங்க. இப்படி எப்ப தொழுது? யார் தொழுதும்? கொத்தன்னு சொல்லுவலையா? இல்ல சரத்து. இன்னொரு பெரியார் என்ன செய்யாரு தெரியுமா? போர்க்களத்துல ஈட்டியை குத்திவிட்டாங்க. ஈட்டி போய் விரிஞ்சிருக்கணும், அந்த பக்கம் உருவ முடியாது. ஈட்டியை பொறுத்தவரைக்கும் உள்ள போயிட்டா கத்தி மாதிரி எடுக்க இயலாது. ஏன்னா ஈட்டியை பொறுத்தவரைக்கும் முனை போயிரு, இந்த பக்கம் வீ மாதிரி விரிஞ்சிருக்கும், கிழிச்சுக்கிட்டு வந்துடும். ஈட்டி எடுக்கிறாங்க, முடியல, துடிக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்க? எல்லாரும் கஷ்டப்படும் போது இவர் துழுவாரு, அப்ப உருவி எடுத்துருங்க. தக்பீர் கட்டித்தாராம், உருவிட்டாங்க. உண்மை தெரியல அவருக்கு. தொழுது முடிச்ச உடனே ஈட்டி எடுத்துட்டீங்களான்னு கேட்டாராம். அப்ப என்ன பாத்தீங்களா? ஈட்டி எடுக்க முடியாம துடிக்கிறாரு, வேதனைப்படுறாரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஒருத்தர் தக்பீர் கட்டணும். என்ன ஆச்சு பாத்தீங்களா? இப்படி தொழ வேண்டும் அப்படிமாங்க. சரி, இப்படி சொல்றான்ல, முதல் விஷயம் என்ன? இப்படி தொழணும்னு அந்த பெரியார் இந்த பெரியார் சொன்னாங்க. நீ தொழுது காட்டுறா பாப்பா, ஒரு கத்திற்கு குத்துற உன்னைய அப்படி செக் பண்ணுவா இல்லையா? நீ செய்கிற முறிவு கொடுக்க போறேங்கிற, எங்களை அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு சொல்ற. அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு வரப்போற நிஜமாக இருந்தால் நீ இந்த ஜிப்பாவை தலப்பாம போட்டிருக்கிறிய, உன்னிடத்தில் அது இருக்குதா? கதையில தான் இருக்குது. நீ அவர் செஞ்சாரு இவர் செய்ய கதையை காட்டியே தவிர, இப்ப நீ 3 மணி நேரம் நிக்கணும், ஒரு குருவியும் தலையில கூடு கட்டணும், அதை என் கண்ணால பார்க்கணும், அப்ப நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? அதான் அறிவாளியுடைய வாதம். அப்படி நீங்க செக் பண்ணுவீங்களா? செக் பண்ணது கிடையாது. அல்ல ஓங்கி புடத்துல அடிப்பேன், ஒண்ணுமே தெரியாம நிக்கணும் அப்படின்னு சோதனை பண்ணீங்களா? நீ சொல்ற மாதிரி நீ தொழுது காட்டுறா, அல்ல ஒரு தண்ணி ஐஸ் தண்ணியை கொண்டாந்து கொட்டுவேன், பேசாம இருக்கணும், நடுக்க கூடாது, சுடு தண்ணியை கொண்டாந்து காட்சி ஊத்துவேன். இப்படி எல்லாம் சொல்லி டெஸ்ட் பண்ணி, இப்படி ஒரு நிலை இருக்குது, இவர் அந்த நிலை அடைந்து விட்டார், அதனால நம்மை அடைய வைத்து விட, அப்படிதான் நம்பனு. இவனே அந்த நிலையில இல்ல, நம்மளை எல்லாம் தாண்டின அவானசு பிடிச்சவனா இருக்கிறான். இந்த ஷேகுமார்கள் சொல்லக்கூடியவன் நம்மளா லேசா சாப்பிடுவோம், அவன் நல்ல பணக்காரன் எல்லாம் சாப்பிடுவான், 72 வகை இருந்தா தான் உள்ளுக்கு இறங்கு. நம்மளை விட மோசமா இருக்கான் அவன். பக்குவப்படுத்த மனசை பக்குவப்படுத்த விதத்துல அவன் கோழி முட்டையாக இருக்கிறான். அவன் நம்மளை பக்குவப்படுத்துறான். நம்ம வெறுந்தரில் போட்டு தூங்குவோம், அவனுக்கு 1.5 முழத்து குஷன் வேணும், அதெல்லாம் தூங்குவான். இப்படியான உட்கார்ந்து கொண்டு இவன் செய்கை என்று அவன் சட்டை அவன் துவச்சிக்கிற மாட்டான், அவன் கைக்குட்டை அவன் துவச்சிக்கிற மாட்டான், அவன் செருப்பு அவன் மாட்ட மாட்டான், ஒரு மாட்டி விடணும். இது பக்குவமா? ஏடா, உன் செருப்பை நீ மாட்டிக்கிற மாட்ட, உன் சட்டை நீ துவைக்க மாட்ட, அதுக்கு ஆள் வேணும் அடுத்த அடிமையா நினைக்கிற நீ. இதுல பக்குவம் அடையாது. நீ என்னைய பக்குவப்படுத்த போறியா? உனக்கு மேல நான் சிறந்தவனா இருக்கேன்னு நீங்க நினைக்கணுமா இல்லையா? பொதுமக்கள் நினைக்கிறது இல்ல. இவன் சொல்ற இந்த கதையை வைத்துக் கொண்டு இந்த அசர்த்து ஷேக் அப்படித்தான் இருக்காரு அப்படி நினைக்கிறாங்க.
உண்மை அப்படி கிடையாது. இப்படி சொன்னோன்னு என்ன வரும்? இல்ல சரத்து, அதுக்கு தான் என்ன செய்யணும், எங்கிட்ட நீ முறியது வாங்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த நிலை சும்மா வராது. குர்ஆனை படித்தால் வராது, ஹதீஸை படித்தால் வராது. எங்கள்கிட்ட உறுதிமொழி தீட்சை வாங்கி கொண்ட பிறகு நாங்க உனக்கு பவர் ஏத்திக்கிட்டே இருப்போம். ஏத்த ஏத்த கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய வாழ்க்கை ஆன்மீக நிலை வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வரும். அப்புறம் மேல நீ வந்து அந்த கூடு கட்டுச்சுல பறவை, அந்த ஸ்டேஜ் நீ வந்துருவ. இப்படி வாங்க. அதுக்காக நான் சொல்லுவதெல்லாம் நீ கேட்கணும்னு முறிது வாங்கி கொண்டு அப்புறம் என்ன செய்வான்? அது அடைய முடியாத ஒன்றை, எவனாலும் அடைய முடியாத ஒன்றை அடையணும் என்பதற்காக வேண்டி அதை நோக்கி போறோம் சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் இவனுக்கு தான் செய்வான். அஜரத்து ஊருக்கு போறேன், கேட்டுதான் போகணும். நீ வெளியூருக்கு போறா இருந்தா அஜரத்து கேட்கணும், முறியுது ஷேக்கிட்ட கேட்கணும். மௌலு கல்யாணமா அவர்கிட்ட போய் கேட்கணும். மாப்பிள்ளை யாரு அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். எந்த வியாபாரம் அவர்கிட்ட போய் கேட்கணும். இப்படி எல்லாத்தையும் கைக்குள்ள எடுத்துக்கொண்டு அவன் கொடுக்கிற ரூபாயை கொண்டு கொடுத்துன்னு 5 லட்சம் நான் வைக்கணும். இப்படி ஒரு பைத்தியமாயி போய் அடிமையாகி போய் மூளை செலவு செய்யப்பட்டு எதுக்காக செய்யறான்? இந்த ஷேக் நம்மளை அங்க கொண்டே நிப்பாட்ட போறாரு. எங்க ஈட்டில குத்தி எடுத்தாங்களே தொழுகும் போது அந்த ஸ்டேஜ்ல நம்ம நிப்பாட்ட போறாரு. இப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இப்படியான ஒரு ஒன்றி போதல் இஸ்லாத்துல இருக்குதா? ஒன்றி போனங்கிறீங்கல்ல, இப்படி 2:30 தொழுகும் பொழுது உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியாம 2:30 கலந்து ஒன்றி போறது இஸ்லாத்தில் இருக்குதா? திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் போர்க்களத்திலும் அல்லாஹ் தொழ வேண்டும் என்று சொல்றான். திருக்குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா யுத்த களம் இருக்குல்ல, அதுல தொழுகை நடத்தணும். இப்ப நபிகள் நாயகம் தொழுகை நடத்தும் பொழுது ஒரு சாரார் வந்து தொழுகையில் ஈடுபடணும், இன்னொரு சாரார் போர் செஞ்சிட்டு இருக்கணும். பாதியை பிரிச்சுக்கிடுவாங்க. ஒரு ரக்காத்து அவங்க தொழுது போன உடனே அந்த சாரார் இதுல சேர்ந்துக்குவாங்க, இந்த சாரார் யுத்தத்துக்கு போயிருவாங்க. இப்படியான ஒரு தொழுகை போர்க்கள தொழுகைன்னு ஒரு தொழுகை முறை இருக்கிறது. போர்ல ஈடுபடவும் செய்யணும், தொழுகை நிறைவேற்றணும். அந்த தொழுகையை அல்லாஹ் சொல்லும் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்கள் ஒரு சாரார் நபி தொழுகை நடத்துவார், ஒரு சாரார் ஒரு தொழுகை நில்லுங்கள். நிற்கும் போது முழுசா ஈடுபடுறேன்னு கவனக்குறையா இருந்துக்காதீங்க. எல்லாம் சொல்லி கேட்டுறான், அசிலிகத்தகும், உங்களுடைய ஆயுதங்களை கரெக்டா வச்சுக்கிறங்க. இப்படி கட்டிட்டு இருக்க கூடாது. ஆயுதத்தை கையில புடிச்சுட்டு தான் தொழுவணும். டக்குன்னு உருவிட்டு போட வேண்டி வந்துடும். எல்லாம் சொல்லி காட்டுறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீ யுத்த காலத்துல தொழுகை செய்யணும், தொழுகையில ஈடுபட்டமேன்னு மறந்துடக்கூடாது. ஒரு சாரார் யுத்தத்தில் இருக்கட்டும், தொழுகையில் இருக்கிற நீ என்ன செய்யணும்னு கேட்டா, அசிலகத்தகும், அவங்களுடைய எச்சரிக்கையை பாதுகாப்பை கவனத்தில் கொள்ளட்டும், அவங்களுடைய ஆயுதங்களை கையில் தாங்கிக் கொள்ளட்டும். அப்படிதான் நீ தொழ வேண்டுமே தவிர, நம்ம தொழ போறோம் இனிமே அல்லாஹ் பாத்துக்குருவான் நீ இருக்கக்கூடாது, எப்ப எந்த பக்கம் வருவான் கவனத்தோடு தொழுன்னு அல்லாஹ் சொல்லுது. இது என்ன சொல்லுது? அல்லாவை தொழ போய் விட்டால் எல்லாத்தையும் மறந்து விடணுங்கிற ஒரு ஸ்டேஜ் இஸ்லாத்தில் இல்லை, வேணாம்னு சொல்லுது. அப்படி செய்யாத, என்ன நடக்கு எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டு தொழ வேண்டும். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இது குர்ஆன்ல வந்து ஒய்தா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாம், அந்த மக்களுக்கு நபியே நீங்கள் போர்க்களத்திலே தொழுகை நடத்தும் பொழுது இப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அப்ப ஒன்றி போய் தொழுகிறது குறை, நம்ம தொழுகிறோமே அது குறையான தொழுகையா? தொழுகு போல யாவும் வருது இல்லைங்க, அதுல எந்த குறையுமே இல்ல, சரியான தொழுகை. அப்படிதான் தொழ முடியும். அப்படிதான் அல்லாஹ் நம்மளே படைத்திருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப நேரம் தொழுவிக்கணும் என்று போய் ஜமாத்துல நிற்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களுக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் இன்னைக்கு தொழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொழுகையில போய் இமாமா நிற்பேன். இமாமா நிற்கும் பொழுது அன்றைய காலத்தில் ஆண்கள் பள்ளிக்கு வருவது போல பெண்கள் வந்தார்கள், வர அனுமதித்தார்கள். தடுக்க கூடாது என்றும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க. அப்ப ஆண்கள் முன் வரிசையில் இருப்பார்கள், பின் வரிசையில பெண்கள் நின்று தொழுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப நேரம் தொழலான்னு போய் நிப்பனா, அப்ப நிக்கும் பொழுது தொழ வந்த பெண்கள்ல சில பேர் கை குழந்தை வச்சிருப்பாங்க. கை குழந்தைய வீட்டுல போட்டுட்டு பள்ளிக்கு வர முடியாதுல, கை குழந்தையோட வந்துருவாங்க. வந்து என்ன செய்வாங்கன்னா, தொழுகையில நிக்கும் பொழுது அப்படி ஓரமா ஒரு பாயை வச்சு அந்த குழந்தைய கீழே போட்டுட்டு அவங்க தொழுவாங்க. தொழும் போது அந்த குழந்தையின் அழுகை சத்தம் எனக்கு கேட்டுவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப நேரம் தொழ வேண்டும் என்று போய் நான் நிற்பேன். நிக்கும் பொழுது குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்டுவிடும். அழுகை சத்தம் கேட்டும் நான் என்ன நினைப்பேன், இந்த குழந்தை அழுகுத, இந்த குழந்தை அழுகும் பொழுது அவங்க அம்மா வந்து தொழுதுட்டு இருக்குத,
அந்த அம்மாவுடைய மனசு இது பாதிக்குமே. என்ன எப்ப முடிப்பாங்களே என் புள்ள அழுகுதே என்ன தெரியலையே, இப்படியான ஒரு நிலை வருமே சட்டன் முடிச்சிருவேன். ரொம்ப நேரம் தொழலான்னு போய் நிற்பேன். குழந்தையின் அழுகை சத்தம் கேட்ட உடனே அதனுடைய தாய் படுகிற வேதனைக்காக வேண்டி நீண்ட நேரம் தொழாமல் சுருக்கமா முடிச்சிருவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? தொழுகையில ஒண்ணுமே பணமரமா நிக்கணும்னு சொன்னா, ஈட்டிய குத்துனா கூட தெரியக்கூடாதுன்னு சொன்னா, குழந்தை அழுகுறது ஏன் தெரியுது? குழந்தை அழுகுறது ரசூலுல்லாஹ் தொழுகையில இருக்கும்போது கவனிக்கிறாங்க. குழந்தையின் அழுகை சத்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் முழுமை அடையலையா? முழு தொழுகை நல்ல தொழுகை ரசூலுல்லாஹ் அந்த தகுதி என்ன பெறவே இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அழுகை சத்தத்தை கேட்டுட்டு கால்குலேஷன் பண்றாங்க. சும்மா கேட்கறது ஒரு வகை, அதுல ஈடுபாடு கொண்டு என்ன விளைவு ஏற்படும். இந்த குழந்தை அழுதால் அவங்க அம்மா என்ன நினைக்கும், அவங்க அம்மா நினைச்சால் என்ன மாதிரியான மனசு பாதிப்பு ஏற்படும், இதெல்லாம் கவனித்து அதுக்கு ஏற்றவாறு தொழுகை சுருக்குறாங்க. தொழுகைக்கு வெளியே நடக்கிற ஒரு காரியத்திற்காக வேண்டி தொழுகையை சுருக்கமாக தொழணும் எல்லாம் முடிவெடுக்கிறாங்களே, இது எல்லாம் எங்க நடக்குது? தொழுகைக்கு உள்ளே நடக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் போது அவங்க வெளியில உள்ள எல்லாம் கவனிக்கிறது. காதுல வழங்காம எல்லாம் தொழ முடியாது. அப்படி இரண்டரை கலந்து போய் ஒண்ணும் இல்லாம மூழ்கி போயிடணும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அந்த மூழ்கி போறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வரவே இல்லை. இதெல்லாம் கவனிப்பேங்கிறாங்க. இது புகாரில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி ஒரு நாள் தொழுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுத உடனே சலாம் கொடுத்த உடனே வேகமா வெளியே வர்றாங்க. சலாம் கொடுத்த உடனே எப்பவுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பின்னாடி ஓதக்கூடிய தஸ்பீஹ் திக்ர் எல்லாம் ஓதி விட்டு துவாவும் செய்து விட்டு மெதுவா தான் எந்திரிச்சு போவாங்க எல்லாருமே. ஒரு நாள் தொழுகை முடிந்த உடனே சலாம் கொடுத்த உடனே வேகமா வீட்டுக்கு ஓடுறாங்க. வீடு பள்ளியாசல் ஒட்டி தானே, வேகமா வீட்டுக்கு போயிட்டு வேகமா திரும்பி வர்றாங்க. சஹாபாக்கள் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னடா இது, ஒரு நாள் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வேகமா முடிஞ்ச உடனே வேகமா ஓடுறாங்களே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்க? வீட்டுல ஒரு வெள்ளி கட்டி ஜக்காத்தா வந்தது, வெள்ளி கட்டி இருக்குல்ல, அந்த வெள்ளி சில்வர் அது வீட்டுல இருந்துச்சு. அது ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக வந்த ஒரு பொருள். அதை பைத்துல் மால்ல வைக்காம வீட்டுல இருக்கு, பைத்துல் மால்ல ஒப்படைக்கல. அப்ப தொழுகையில இருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு? ஆஹா, வீட்டுல ஒரு வெள்ளி கட்டி இருக்குது, அதை கொடுக்காம மூத்தா போயிட்டோம்னா வீட்டுல உள்ளவங்க நம்ம வெள்ளி நினைச்சுக்குவாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உள்ளது இல்ல, இது பொது நிதிக்கு உள்ளது என்று சொல்லல என்று சொன்னா அவங்க மனைவிமார்கள் என்ன நினைப்பாங்க? கணவருடைய சொத்துன்னு எடுத்துக்கொள்வாங்கல்ல, மூத்து எப்ப வந்துடலாம்ல. அப்ப நான் தொழுகையில் இருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, வீட்டில் ஒரு வெள்ளி கட்டியை வைத்து விட்டோம். அந்த வெள்ளி கட்டியை நம்ம உடனே அதை விநியோகம் பண்ணவில்லை என்று சொன்னால், சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கல என்று சொன்னா அது வேற மாதிரியாக அர்த்தம் வந்துடும். அதை நான் வெறுத்தேன். அதான் வேகமா போய் அதை எடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து முடியாதுங்கிறாங்க. இப்ப தொழுகையில் இருக்கிறாங்க. தொழுகையில் இருக்கும்போது ஓதுறது இப்படி ஈடுபாடு போயிட்டு இருக்க வேண்டியதானே, எதுவும் தெரியாம போக வேண்டியதானே. தொழுகையில் இருக்கும் போது வீட்டுக்கு போனது யாவும் வருது, ஒருத்தர் கொண்டா தந்தது யாவும் வருது, அந்த பொருளை வச்சது யாவும் வருது, அதை என்ன செய்யணும்னு சொல்லாம வந்தாங்களே அது யாபத்துக்கு வருது. இவ்வளவு யாவும் அதுக்கு தகுந்தவாறு வேகமா ஓடுறாங்க. எல்லாம் கொடுத்தவன முதல் வேலையா போய் இது நம்ம இது இல்ல, இது பைத்துல் மாலுக்கு சொந்தமானது. இது எதை காட்டுது? இவங்க கள்ளப்பேன்னு காட்டுதா இல்லையா? இந்த ஷேக் முரீதுன்னு வச்சுக்கிட்டு ஜிப்பாவும் தலப்பாவும் போட்டுக்கிட்டு என்னமோ பார்த்தாலே பணம் மாதிரி அல்லாவோட நேரடியா உரையாடிட்டு இருக்கணும் நம்புறீங்களே. இவனு பொய் சொல்லித்தான் உங்களை ஏமாத்துறான். எவ்வளவு ஆபத்தான இது இஸ்லாத்தில் உள்ள ஒரு விஷயமா? மற்ற சாமியார்கள் செய்யறதுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? அந்த அளவுக்கு இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம் எல்லாம் இருப்பதாக உங்களை சித்தரிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு இல்ல, நூத்துக்கணக்கில் இருக்கு. சிலதை சொன்னது ஆழமா பதியும், அதுக்காக கொஞ்சம் கூடுதலா சொல்ல வேண்டி இருக்கிறது. விடிய விடிய சொல்ற அளவுக்கு இந்த மாதிரி ஹதீஸ்கள் இருக்குது. சுபுஹ் வரைக்கும் சொல்லலாம். அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எல்லாம் இவங்க சொன்ன மாதிரி ஒரு நாளும் தொழுதது கிடையாது. இவங்க என்ன மாதிரி தொழணும்னு இந்த தப்லீக் தாலீம் தொகுப்புலையும் இந்த முரீது கொடுக்கிறவன் எழுதி வைத்திருக்கிறார்களோ, இந்த மாதிரி ஒரே ஒரு வக்து தொழுகையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததே கிடையாது. எந்த சஹாபியும் தொழுதது கிடையாது. எல்லாம் கட்டுக்கதை என்பதற்குத்தான் சில ஆதாரங்களை கொஞ்சம் அதிகமா சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கிறாங்களா, ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, கொஞ்சம் லேட்டா வந்தவர் ருக்குல அவருக்கு கிடைக்கல. ருக்குக்கு வரும்போது முன்னாடியே ருக்குக்கு போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்குல சேரணும் இல்லையா, நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாரு, வேகமா ஒட்டியாந்து ருக்குல சேர்ந்துடுறாரு.
ருக்கூல இருக்கும்போது சேர்ந்தவன ருக்கூல எந்திரிச்ச உடனே என்ன செய்வோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹிங்கிறார். இது மார்க்கத்தில் இல்லாத ரசூலுல்லாஹ் சொல்லி தராத ஒரு வாசகம். இவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி எனக்கு ருக்குவை கிடைக்க தெரிஞ்ச அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சத்தம் போட்டு எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இவர் புது வார்த்தையை சொல்றாரு. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு தொழுது முடிச்சிட்டாங்க. தொழுது முடிச்சிட்டு கேட்கிறாங்க, மணில் முத்தக்கல்லிம், இந்த வார்த்தையை சொன்னால் யாருப்பான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றி போய் அப்படி ஈடுபட்டு தன்னை மறந்து மெய் மறந்து தொழுதார்களே, ஆனால் இவர் சொன்ன விளங்கி இருக்குமா? பின்னாடி வந்து தொழ வந்தவர் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. அந்த வார்த்தை காதுல விளங்குகிறது. சொன்னவர் யாருன்னு தெரியாதனால சலாம் கொடுத்த உடனே சொன்னால் யாரு? நான் தான். உன்னுடைய அந்த திக்ரை என்று சொன்னதை பதிவு செய்வதற்காக 70க்கும் மேற்பட்ட மலக்குகள் போட்டிட்டதை நான் பார்த்தேன். நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. மேற்று என்னன்னு கேட்டா, இவங்க சொன்ன அந்த வார்த்தை இவங்களுக்கு இப்படி கேட்டுச்சு. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை தொழுகையில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துக்கு ஏன் வந்தது? அதை ஏன் காது கொடுத்து கேட்டார்கள்? அப்ப அதெல்லாம் விளங்காத அளவுக்கு திரை போட்டுக்கொண்டு சொல்ல வேண்டியதானே? கண்ணுக்கும் திரை, காதுக்கும் திரையை போட்டுக்கொண்டு சொல்ல வேண்டியதானே? அப்படி அல்லாஹ் நம்மளை படைக்கவில்லை. அப்படி இருந்து கொண்டு எப்படி போர்க்களத்தில் அல்லாஹ் தொழ சொல்றானோ அந்த மாதிரி தான் நம்மளால தொழ முடியும். வேற மாதிரி தொழ முடியாது. அவங்க என்ன செய்வாங்க? நாங்க அப்படி தொழுகிறோம்னு காட்டி ஏமாத்துவதற்கு சொல்கிறானே தவிர ஒரு மனுஷனாலையும் அப்படி தொழ முடியாது. 5 நிமிஷத்துல டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சிடலாம். இப்படியான ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் தொழுகை ஆரம்பித்த உடனே லுஹர் அஸர்ல வந்து சத்தம் இல்லாம ஓதுவாங்க. மகரிப் இஷாவுல எல்லாம் சில ரக்காத்துகள்ல என்ன செய்வாங்க? சத்தமா ஓதுவாங்க. சில ரக்காத்துல சத்தம் இல்லாம ஓதுவாங்க. அப்ப சத்தம் இல்லாத ரக்காத்து ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கல்ல, அவங்க ஓதுனாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சஹாபிட்ட கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமா ஓதுனத காதுல கேட்டு விளங்கிக்கலாம். சுபுகளை ஓதுனாங்கன்னு வைங்க, சுபுகளை ஓதுனாங்கன்னு தெரிஞ்சிடும். அசர்ல ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா சும்மா நின்றாங்களா? சத்தம் இல்லாம தான் ஓதுவாங்க. இப்படி நின்றா பின்னாடி ஒரு ஆளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அசர்ல வந்து அவங்க ஓதுவார்கள் சொன்ன உடனே சஹாபாக்கள் இருந்து அடுத்த தலைமுறையில் உள்ளவர் கேட்கிறாரு, எப்படி உங்களுக்கு அது தெரியும்? அவங்க தான் வாய்ப்புள்ளதான ஓதிருப்பாங்க. அவங்க ஓதுறாங்களா சும்மா வாய முடிட்டு இருக்கிறாங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி கேட்கிறாங்க. பிம குந்தும் தாரிஃபூன தாலிக, இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கும் பொழுது பியில் திராபி லஹியதிஹி, அவங்களுடைய தாடை அசையும்ல, அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சுக்கிடுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுவுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அப்படி மெய் மறந்து நிக்கல. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, தாடை அசைறது தெரியுது. அப்ப ஓதுனா அசையும்லங்க, சத்தம் வராட்டா கூட ஓதும் போது வாய் அசையுமா இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாய் அசைகிறது யார் பாக்குறா? சஹாபாக்கள் பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ள ஓதுனாங்க, சும்மா நிக்கல, மனசுக்குள்ள ஓதுனாங்கன்னு முடிவுக்கு வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இருந்த சஹாபாக்கள் எதை கவனிக்கிறாங்க? இப்படி மெய் மறந்து போய் தொழுவாம, அவர் ஓதுனா என்ன ஓது, நான் பாட்டுக்கு என்னைய மறந்துட்டேன் அப்படின்னு நிக்காம எதை கவனிக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாய் அசைவை பார்த்து, சைடுல நின்று பார்த்து தெரியும்ல, அப்படின்னு லேசா கடைக்கண் வரைக்கும் பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். கடைக்கண் அப்படி பார்க்கும் பொழுது அவங்க வாய் அசைவு தெரிகிறது. வாய் அசை வைத்து என்ன சிந்திக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் வாய் அசைகிறதுனால மனசுக்குள்ள ஓதத்தான் செய்யறாங்க, சத்தம் போட்டு ஓதலையே தவிர ஓதாம எல்லாம் சும்மா இருக்கல என்ற செய்தியை நமக்கு அறிவிக்கிறாங்க. இது எதை காட்டுது? தொழுவும் போது இமாம கவனிக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஜமாத்து தொழுகை உங்களுக்கு என்னத்தை காட்டுது? மெய் மறந்தல் இருந்த ஜமாத்து இருக்குமா? மெய் மறந்துட்டீங்க, அவர் அல்லாஹ் அக்பர் குனிகிறாரு, மெய் மறந்து நிக்க வேண்டியதான். அவர் சமியல்லா அலிவன நிக்க வேண்டியதான். அடே ஜமாத் தொழுகை உங்களுக்கு என்னத்தை காட்டுது? குனினா குனி, எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு. இந்த இது கட்டுப்படக்கூடியவனா நீ இருக்கும்போது எங்க மெய் மறந்தல் இருக்குது? தனியா தொழுவோம்னு கதை விட்டுட்டு போ. ஜமாத்து தொழுகை எதை காட்டுகிறது? அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கு தகுந்தவாறு நீ பின்பற்றணுமா இல்லையா? இன்னமா ஜுயிலல் இமாமுல் யுத்தம பிஹி, இமாமை ஏற்படுத்தியது பின்பற்றுவதற்கு. பின்பற்ற என்ன அர்த்தம் கவனிக்கணும்ல. ஒரு நாளைக்கு மைக்கில் பேசிட்டு இருக்கீங்க, கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகுது? மேல கீழே சுத்தமா ஸ்பீக்கர் அவுட்டு, அவர் ருக்கு போனாலும் தெரியாது, சைதாக்கு போனாலும் தெரியாது. அப்படியான சில கப்பீரை எடுத்து கொடுக்கலன்னு வைங்க, அந்த பாதிப்புகளை நம்ம சந்திக்கிறோமா இல்லையா ஜமாத்துல? அப்ப அது இல்லாட்டி என்ன செய்யணும் கவனிக்கிறோம். இமாம் என்ன செய்கிறார்,
அல்லாஹுக்கு முன்பு சொல்றதுனால குனிகிறாரு. நம்ம பார்க்க மாட்டோம், தொலைவில் இருப்போம், மாடியில இருப்போம். ஆனாலும் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு சொன்னதுனால இப்ப எந்திரிச்சு இருக்கிறாரு. அதுக்கடுத்து அல்லாஹ்வுக்கு சொல்றதுனால இப்ப சைதாவுக்கு போயிருக்கிறாரு. அப்போ ஒரு தக்பீரையும் வார்த்தையும் கவனித்துக் கொண்டு இமாம் இன்னதுதான் செய்கிறார் என்பதுல நீ கவனம் செலுத்துன்னு சொல்றாங்கல்ல. இமாமை முந்தாதேங்கிறாங்க. முந்தாதே என்ன அர்த்தம்? கவனிக்கணும் அர்த்தம். அப்ப இமாம் நம்ம தொழுகையோடு சேர்த்து இப்ப இமாம் என்ன செய்கிறார் கவனிக்கணும். என்ன செய்ய போறா அதுக்கு பிந்தி நம்ம செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப என்ன காட்டுது? இவங்க சொல்லக்கூடிய வணக்கம் சில மெய் மறந்து ஒன்றி போய் அப்படி அல்லாஹ் ஃபனா ஃபில்லான்னு அதுக்கு பின்னாடி வர்றது ஃபனா ஃபில்லாமா அல்லாஹ்ட்டே நம்மளை அழித்து விடுவது. அப்படி அழிஞ்சிட்டார்களே ஆனால் அவங்களே அல்லாஹ் கூட ஆயிருவாங்க அப்படிதான் சொல்றாங்க. இந்த மாதிரியான சைத்தான்களுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா இந்த கட்டுக்கள் தான் ஆதாரமே தவிர ஹதீஸ்கள் ஆதாரம் கிடையாது. இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இரவு தொழுவாங்க. நள்ளிரவுல ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா மைமூனா வீட்டுல, மைமூனா மனைவி மைமூனா வீட்டுல போய் தொழுவ போகும்போது அங்க இப்னு அப்பாஸ் இருக்காருல்ல, அவர் அங்க தங்குறாரு. இப்னு அப்பாஸுக்கு வந்து மைமூனா சின்னம்மா. இப்னு அப்பாஸுக்கு வந்து மைமூனாங்கிறவங்க யாரு? அம்மாவுடைய தங்கச்சி. அம்மாவுடைய தங்கச்சி வீடு என்கிற அடிப்படையில இப்னு அப்பாஸ் அங்க வந்திருக்கிறாரு. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க? படுத்துட்டு கொஞ்ச நேரத்துல இருந்து எழுந்து தொழ போறாங்க. இப்னு அப்பாஸ் தொழுவா முடிச்சுட்டு இருந்திருக்காரு. ரசூல்லா தொழ போன உடனே அவர் என்ன செய்யறாரு? அவர் ரசூல்லா எந்திரிச்சு வந்து ரசூல்லா பின்பற்றி தொழ ஆரம்பிக்கிறார். பின்பற்றி தொழ ஆரம்பிக்கும் பொழுது ரசூல்லாவுக்கு இடது பக்கம் வந்து நிக்கிறார். ரசூல்லா தொழுதுட்டு இருக்கிறாங்க, இவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு வந்து இந்த இடது பக்கம் வந்து என்ன செய்யறாரு? ரசூல்லா பக்கம் நிக்கிறார். ரசூல்லா என்ன செய்யறாங்க? அப்படி ஒன்றி போய் நின்றுட்டு இருக்கல, இடது பக்கம் நிக்கிறார். கையை பிடிச்சி தலையை திருப்பி இப்படி கொண்டு நிப்பாட்டுறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் நிக்கிற ஒரு ஆளை இமாமா நிக்கும் போது ஒரு ஆள் நிக்கிறாங்கல்ல, அப்படி நிக்கும் பொழுது இந்த பக்கம் தான் நிக்கணும் என்று காட்டுவதற்காக வேண்டி அவருடைய தலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து இந்த பக்கம் நிப்பாட்டுறாங்க. இந்த பக்கம் இருக்கிறது தெரியுது, இப்படி இருக்க கூடாதுன்னு தெரிகிறது, இருந்தா நம்ம திருத்தி அமைக்கணும்னு தெரிகிறது. இது எல்லாமே தொழுகையில் இருக்கும் நடக்கிறது. தொழுகையில் இருக்கும் பொழுது சரியா பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பாஸ் அறிவிக்கிற செய்தி பார்க்கிறோம். என்ன வழங்குது? தொழுகிற ஆளு பின்னாடி யார் நிக்கிறான்னு பார்க்கணும், சரியா செய்யறான்னு பார்க்கணும், எல்லா கவனமும் இருக்கும். ஒரு மனிதன்கிற முறையில என்னென்ன வருமோ அதை வெல்லவே இயலாது. அப்படி எல்லாம் படைக்கவே இல்லை. மனிதன்கிற முறையில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வருமோ அந்த எண்ணங்கள் எல்லாம் வருமே தவிர அதையெல்லாம் மிஞ்சி விட்டு நான் தொழுது விடுவேன், அல்லாவோட இது கலந்துருவேன், இரண்டரை கலந்துருவேன் என்று எவனா சொல்வானே ஆனால் அவன் பிராடு பண்றாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா தொழுகிறாங்க, இஷா தொழுகிறாங்க. ஒரு ஆளு முஆத் இப்னு ஜபல்ங்கிற சஹாபி இஷா தொழுகிறார். இஷா தொழுதா, இஷாங்கிற இரவு தொழுகை, இரவுல கடைசியா தொழுது போய் தூங்க போல வேலைக்கு உள்ளவங்க இருப்பாங்க. இந்த முஆத் இப்னு ஜபல் என்ன பண்றாருன்னா இஷா தொழுகையில பக்கரா சூரா ஆரம்பிச்சுக்கிறார். இஷா தொழுகையில சின்ன சூறா ஓத சீக்கிரம் முடிஞ்சிடும். பக்கரா சூரா 2.5 ஜூஸ் அது ஓதி எவ்வளவு நடக்குது, எப்ப முடிச்சு எப்ப போறது, வேலை வெட்டிக்கு போற ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. அப்ப முஆத் இப்னு ஜபல் அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வேற ஒரு பள்ளியில இமாமா இருந்தார். ரசூலுல்லாஹ் பள்ளியில இல்ல, வேற ஒரு ஏரியாவுடைய பள்ளியில போய் தொலை வைக்க போறாரு. தொலை வைக்க போகும் பொழுது அவர் இஷா தொழுகையில் என்ன செய்யறாருன்னு கேட்டா அல்ஹம்து ஓதி முடிச்ச உடனே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப்ன்றார். இது எப்ப முடியும்? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆகும் ஒரு ரக்காத்துக்கு. அப்ப இந்த மாதிரி போனா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றால ஒரு ஆளு, அவரு வேலை வெட்டிக்கு போறாரு. இந்த ஆள் பக்கரா ஆரம்பிச்சாரு, சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுட்டு இவர் பாட்டுக்கு சின்ன சூறா தனியா ஓதி அவர் பாட்டுக்கு சேதா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அவரை ஃபாலோ பண்ணல. அப்ப இமாம் வந்து பெருசா ஓதுகிறாரு. பெருசா ஓதுவது நமக்கு இப்ப சாத்தியப்படாது, சுருக்கமா ஓதணும், ஜமாத்துக்குன்னு ஒரு முறை இருக்கிறது, தனியா தொழுதா எவ்வளவு நேரம் தொழுதுட்டு போறாரு, நம்மளெல்லாம் நிப்பாட்டி வைத்துக் கொண்டு இப்படி தொழுதாரே ஆனால் அது நம்ம வேலையை பாதிக்கும்னு சொல்லி விட்டு போயிட்டாரு. போனவன கேள்விப்பட்ட முஆத் கூப்பிட்டு, எப்படி நீ வந்து நான் என் பின்னாடி தொழுது விட்டு இப்படி முடிச்சு விட்டு போவாய்? அவர் கண்டிக்கிறார். முஆத் இப்னு ஜபல் தெரிஞ்ச உடனே அந்த ஓடி போனார்ல அவர் கூப்பிட விட்டு, எனக்கு பின்னாடி தொழுது விட்டு நீ இடையில முடிச்சுட்டு போவியா அப்படின்னு கண்டிக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இவர் கம்ப்ளைண்ட் போயிட்டாரு, இந்த மாதிரி நடந்தது ரசூலுல்லாஹ், நான் இந்த மாதிரி பிரிச்சுட்டு போயிட்டேன், என்ன இந்த மாதிரி ஒரு திட்டுறாரு. கூப்பிடுறாங்க முஆத, ஃபத்தானு அன்த யா முஆத், முஆத நீ என்ன குழப்பம் பண்றியா? இவர் கண்டிக்கல. தொழுகையை முடிச்சுட்டு ஓடினார், அவர் கண்டிக்கல. நீ இதை குழப்பம் பண்றியா? பின்னாடி பலவீனர் நோயாளி இருப்பாங்க, தேவை உள்ளவங்க இருப்பாங்க, நீ பாட்டு 1.5 மணி நேரத்துக்கு ஓதுனீங்கன்னா அவன் என்ன செய்யறது? அவன் வேற வழி போக வேணாம். அப்ப
நீ இந்த மாதிரி வந்து கஷ்டம் கொடுக்கிற மாதிரி செய்தால் நீ குழப்பம் விளைவிக்கிறாய். முஆதை நீ குழப்பம் விளைவிக்கிறாயான்னு சொல்லி அவரை கண்டிக்கிறாங்க. என்ன மேட்ரு? தொழுகையில இருந்து 2.5 கலந்து பெரியார் மகான்கிறிய உன் பெரியார் மகான இடம் இந்த சகாபி பெரியார் இல்லையா? ஒரு சகாபி என்ன செய்யறாருன்னா தொழுகை நீளமாக நீட்டார் என்பதற்காக முறிச்சிட்டு போறாரு. ஈடுபடுறாரு. இது எல்லை அவர் கணக்கு கால்குலேஷன் பண்றாரு. பக்கரனா என்னன்னு தெரிகிறது கணக்கு போடுறாரு. இது முடிய எவ்வளவு நேரம் கணக்கு பண்றாரு. நம்ம எத்தனை மணி படுக்கிறது கணக்கு பண்றாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு அவர் தெரிஞ்ச சூறாவது ஓடிவிட்டார். ஜமாத்தை வெட்டிட்டு போறாரு. அது மேட்டர் இல்ல. ஏன் அவர் இவர் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தொலை காணாம அவர் சகாபி அவர் ரசூலை கண்டிச்சாங்க. என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாய்? தொழுகண்டா என்ன இந்த மாதிரி நிக்க வேண்டும், கூடு கட்டுறவங்க நிக்க வேண்டும் அப்படி ரசூலை சொன்னாங்களா? அவரை கண்டிக்கிறாங்க. யார அதிக நேரம் தொழுகை நடத்தி மக்களுக்கு சிரமம் கொடுத்தாரோ சும்மா கண்டிக்கிற ஃபித்னா பண்றியான்னு இருக்கிறாங்க. ஃபத்தாண்ட ஃபித்னா வளர்ந்து வர்றது. ஃபித்னா பண்றியா நீ? இமாமத்து வேலையை பார்க்க சொன்னா ஃபித்னா பண்ற வேலைக்கு வந்திருக்கியான்னு சொல்லி நீண்ட நேரம் மூழ்குறாங்க பாருங்க. அவங்க ஃபித்னாக்காரங்கிறாங்க. எல்லாம் ஒரு லிமிட் அளவோடு இருக்க வேண்டும். மக்களுக்கு சிரமம் தந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு ரகாத்திலேயே 20 ரகாத்து குருகுரான் ஓதுறது, ஒரு ராத்திரில முழு குரான் முடிக்கணும் டிராமா பண்றாங்கல்ல, 50 பேருக்கு இதெல்லாம் ஃபித்னா. குழப்பவாதி, நம்மள குழப்பவாதிமாங்க. அப்ப நீ குழப்பம் பண்ணுகிறாயா என்று என்ன செய்யறாங்க? மாதிரில கண்டிக்கிறாங்க. அப்ப இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அப்ப சகாபாக்கள் தொழுகையை பார்த்தாலும் யதார்த்தமா இயல்பா ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருக்க முடியும். அப்படி இல்லாம சொல்லு பொய். அப்படி எவனுமே இருக்கிறது இல்ல. பொய்யாக அப்படி சொல்லிக் கொண்டு எனக்கு அந்த அந்தஸ்து இருக்கிறது என்று காட்டுகிறார்கள் என்பதற்கு தான் இந்த ஆதாரங்களும் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்ப நம்ம எல்லாத்தையும் சட்டை வெட்டி பல வகையான ட்ரெஸ் போட்டுருக்கிறோம். சட்டை போடுவோம், சட்டைக்குள்ள பனியன் போடுவோம், கைலிக்குள்ள வந்து உள்ளாடை போட்டிருப்போம். அது மாதிரி பல ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு அப்படி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பத்தல. இந்த மாதிரியான வசதிகளும் இல்ல. இப்ப உள்ள மாதிரியான துணி மில்லுகள் ஆலைகள்லாம் இருக்கிறது. ஒரு துணி எடுப்பாங்க, போத்திக்கிடுவாங்க. அதான் சட்டை, அதான் கைலி. சட்டைக்கும் கைலிக்கும் சேர்த்ததாக என்ன செய்வாங்க? ஒரு ட்ரெஸ் எடுப்பு, ஒரு போர்வை, சின்ன 3/4 சைஸ் போர்வை எடுத்து இப்படி போட்டுக் கொள்வார்கள். இதை இங்கிட்டு போட்டுக் கொள்வார்கள். போட்டுக்கொண்டு என்ன வாயினே அது முழுசா மறைச்சிக்கணும். அதுதான் என்னவாகுது? ட்ரெஸ்ஸாக இருந்து சகாபாக்கள். பெண்களும் தொலை வந்திருக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். அவர் போட்டுக்கிற துணி வந்து இந்த முழங்கால் அளவுக்கு இருக்குமா? முழங்கால் அளவு தலையில இருந்து தோல்ல இருந்து ஆரம்பித்து முழங்கால் வரைக்கும் இருக்கும். முழங்கால் வரைக்கும் ஆரம்பிக்கும் பொழுது பின்னாடி பெண்கள், முன்னாடி இந்த ஆம்பளை நிக்கிறான்னு வைங்க. அவர் சஜிதாவுக்கு போகும்போது இந்த பொம்பளைங்க வந்து முன்னாடி எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னா என்ன தெரியும்? தோடைக்கு மேல கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. சஜிதாவுல இருக்கும்போது அவர் இமாம ஆம்பளை சஜிதாவுல இருக்கிறாரு, பொம்பளை வந்து இப்படி எந்திரிச்சு நிக்க உட்கார்ந்து இருக்குது. அப்ப அவர் சின்ன ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால ஆட தூக்கமா இல்லை. அப்படி தூக்கிடும் பொழுது ஒரு ஜா 1.5 ஜான் அளவுக்கு என்ன செய்யும்? துடையெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை பார்த்து விட்டு இந்த நிலை ஏற்படும் கவனித்து சொல்றாங்க, லா தர்ஃபஅன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலுஸா. பெண்களே, நீங்கள் ஜமாத்து தொழும் பொழுது அல்லாஹ் அக்பர்னு இமாம் எந்திரிப்பார்ல, உடனே எந்திரிக்க கூடாது. அல்லாஹ் அக்பர்ன உடனே கொஞ்ச நேரம் சஜிதாவுல இருந்து ஆம்பளை எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க என்று ஒரு மனசுல தெரியும்ல. அப்படி உறுதி வந்த பிறகு நீங்க தலையை தூக்குங்க. எப்படி சொல்றாங்க? நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரே நேரத்தில் 2 பேர் எந்திரிச்சிருக்கீங்களே, ஆனால் நீங்கள் தலையை வந்து ஒதுக்கி ஆண்களுடைய பின்னாடி உள்ள தொடை பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிற நிலைமை. ஆடை பத்தல இருந்தா பெருசா போட்டு வாங்கன்னு இருப்பாங்க. ஆடை இல்லாத வறுமையான ஒரு காலத்துல வந்து இப்படியான ஒரு நிலையில நீங்கள் உங்க சுய கட்டுப்பாடோட நீங்க கொஞ்சம் லேட்டா எந்திரிங்கிறாங்க. சஜிதாவில் இருந்து லேட்டாக எந்திரிங்க. ஆம்பளையுடைய ஆடை போதுமானதாக இல்லை, பின்வரிசையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன கட்டுது? இவங்க சொன்னது சொல்லியிருப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ என்ன பொம்பளை ஆண்மை அல்ல ஈடுபட போறீங்க, இறைவனோட ஒன்றை கலந்து கொள்ள போறீங்க, இதெல்லாம் பார்க்க போறீங்க அப்படி இல்ல சொல்லியிருக்கானே. இதெல்லாம் தென்படத்தான் செய்யும். பின்னாடி உள்ளவனுக்கு முன்னாடி உள்ள தெரியத்தான் செய்யும். ஆம்பளை முன்னாடி இருந்தா பொம்பளைக்கு தெரியும், பொம்பளை முன்னாடி இருந்தா ஆம்பளைக்கு தெரியும். இதையெல்லாம் எவனு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வழி என்ன? அவங்க எந்திரிச்ச பிறகு லேட்டா எந்திரிங்க. அப்ப லேட்டாக நீங்கள் எந்திரி. ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா. ஆண்கள்லாம் நல்லா உட்கார்ந்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க? இமாமோட சேர்ந்துகிட்டு எந்திரிக்காம ஒரு 2 செகண்ட் 10 செகண்ட் விட்டு நீங்க எந்திரிச்சு உட்காருங்க. அப்படி செய்தீர்களே ஆனால் அந்த விபரீதமான சில பார்வைகள் படாம உங்களை காப்பாற்றும் இப்படிங்கிறாங்க. இதை காட்டுது. இந்த ஒன்றி போய் 2.5 காலத்தில் இல்லைன்னு காட்டுதா? அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல வந்து ஒண்ணுமே நம்மள தன்னை மறத்தல் சொல்றாங்க. தன்னை மறந்துடணுமா?
நம்ம யாருங்கிறத மறந்துடணுமா. அப்படியான ஒரு நிலையில் மாறிவிட வேண்டும். என்ன நடந்தா இடி அடிச்சாலும் தெரியக்கூடாது, மழை அடிச்சா பாம்பு வந்தாலும் தெரியக்கூடாது, பள்ளி வந்தாலும் தெரியக்கூடாது, எது வந்தா அப்படியே நிக்கணும் அப்படிங்கிறான எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வாதத்தை வைத்து அவனை உயர்ந்த இடத்தில் உங்க மனசுல பதிய வைப்பதற்காக வேண்டி, அவனுக்கு கடவுள் தன்மை இருப்பதாக நம்ப வைப்பதற்காக வேண்டி, உங்களிடமிருந்து அவன் வேறுபட்டவன் என்று காட்டுவதற்காக வேண்டி இந்த ஷைத்தான்கள், சூபி ஷைத்தான்கள், ஷேகுமார்கள் என்ற பெயர்ல உள்ள ஷைத்தான்கள் மார்க்கத்தில் விளையாடி இருக்கிறார்கள். தெரியுதா இல்லையா? நீ சொல்லக்கூடிய இந்த தொழுகைக்கு என்ன ஆதாரம்? அப்படியான ஒரு ஹதீஸா காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நடந்தத இல்ல, மாற்றமா தான் இருக்குது. ஒரு நாள் தொழுகிறாங்க. தொழுவும் பொழுது அபூ ஜஹம் ஒரு சகாபி, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஒரு ட்ரெஸ் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காரு. அந்த ட்ரெஸ் போட்டு தொழுவும் போது அது கொஞ்சம் டிசைன் பட்ட இது. அந்த பையனை தேடுறான யாரையும் இந்த பாப்பாவா, சரி இது யாருன்னு பாருங்கம்மா, பெற்றோர்கள் என்ன கூட்டு போயிருங்க, கேமரால பாருங்க, டிவியில பாருங்க, டிஸ்பிளேல பாருங்க, ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கு. இப்படிலாம் கவனிக்கணும். இப்படி மெய்மறந்து போனா சரி வராது. என்ன நடக்குது கவனிக்கணுமா இல்லையா? தொழுகையில இப்படித்தான் வந்துட்டாங்களா? சரி. அப்ப அபூ ஜஹம் என்பவர் என்ன செய்யறாரு, ஒரு ட்ரெஸ் கொடுத்திருக்காரு ரசூலுல்லாஹ்வுக்கு. கொடுக்கும் போது அது கொஞ்சம் ரொம்ப டிசைனாக கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி இருந்திருக்குது. அதை போட்டு தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கலட்டி இதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வேற ஒரு ட்ரெஸ் தரேன், அதை வாங்கிட்டு வாங்க. ஏன்னு கேட்டால் அல்ஹத்தினி ஆனிஃபா, இது கொஞ்ச நேரத்துக்கு இதை போட்டு தொழுதனா என் கவனம் அதுல போயிடுச்சு. இந்த ட்ரெஸ் போட்டு தொழுதவன அதனுடைய கலர், அதனுடைய டிசைன்ல என் கவனம் போகுதே தவிர என்னை மதிமயக்கிருச்சு. அதனால நான் இது வேணாம், சாதாரண சட்டை ஒண்ணு இருந்து அவர் வாங்கிட்டு வாங்க. அவர் 2 வச்சிருப்பார் போல இருக்கு, இதை கொடுத்திருக்காரு, இதை கொடுத்துட்டு இன்னொன்னு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்க விடுறாங்க. என்ன சொல்றாங்க? அப்ப நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது என் கவனத்தை அது திருப்பியது. கவனம் திருப்பக்கூடியது இருக்குமையானால் திருப்பும், ஈடுபட்டு திருப்ப இயலாது, அதை தவிர்த்துக் கொள்ளதான் வேண்டும். அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிடணும், வேற ட்ரெஸ் போட்டுக்கணுமே தவிர அதை போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். தொழுதாலும் இருக்கும், அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தாலும் இருக்கும், கவனக்குறைவு ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் புகாரில் நான் சொல்றேன், இவ்வளவுமே புகாரில் வர ஹதீஸா மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப தேடி எடுத்து ஈஸியா இருக்கு என்பதற்காக வேண்டி. அதே மாதிரி ரசூல் வீட்டுல தொழுகிறாங்க. வீட்டுல தொழுவும் போது வீட்டுல ஒரு ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் டிசைன்லாம் இருக்குதா, அதை நோக்கி தொழுது விட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே ஆயிஷாட்ட முதல்ல இது அப்புறப்படுத்து, இது முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என் கவனம் அதுலதான் இருக்குது. இந்த டிரெஸ் முன்னாடி அந்த அலங்காரம் செய்யப்பட்ட திரைச்சீலை தொங்குவது என்னுடைய கவனத்தை திருப்புகிறது என்று சொல்லி தொழும்போது என் கவனத்தை திருப்புகிறது என்று சொல்லி அதை அப்புறப்படுத்த சொன்னார்கள் என்றால் என்ன காட்டுது? கவனத்தை திருப்பக்கூடியது முன்னாடி இருக்குமையானால் அது கவனத்தை திருப்பத்தான் செய்யும். அதிலிருந்து நான் ஜெயித்து விட்டேன், என்னை ஒண்ணுமே செய்யாது என்று எவனாவது சொன்னால் அவன் ஒரு அயோக்கியன், பித்தலாட்டக்காரன், ஃப்ராட் பண்றான், ஏமாத்துறான், மக்களிடத்தில் தனக்கு தனி அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக நடிக்கிறான், நாடகம் ஆடுகிறான். இது ஆதாரமா இருக்கா இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா தொழுவாங்க. சஹாபாக்கெல்லாம் தொழும் போது கடுமையான வெயில், நம்ம வெயில் உங்க வெயில்லாம் கிடையாது. இப்ப 103 அதிகம்ங்கிறாங்க, அங்க எல்லாம் 120 110 வரைக்கும் ஓடும், தாங்க முடியாது அரபு நாட்டு வெப்பம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்ப கொஞ்சம் வெப்பத்தெல்லாம் குறைச்சி மழை எல்லாம் பரவாயில்ல ஆக்கிட்டாங்க, அப்ப இன்னும் கடுமையா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த வெப்பத்துல நெத்தியை கொண்டு தரையில் வைக்க முடியாது. ஏன்? நெருப்புல வச்ச மாதிரி இருக்கும். காலு எல்லாம் ஒரு வெப்பத்தை கொஞ்சம் தாங்கிக்கிறோம், நெத்தி தாங்குமா? நெத்தி வெப்பத்தை ஜாஸ்தியா தாங்காது. உள்ளங்கை வச்சிடலாம், குதிகால வச்சிடலாம். ஆனால் நெத்தியை கொண்டு என்ன செய்ய முடியாது? நிலத்தில் வைக்க முடியாது. அப்ப நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழும் போது துண்டு போட்டுருப்போமா? தொழுகையில் என்ன சைதாவுக்கு போகும்போது துண்டத்தை இப்படி எடுத்து போட்டு அதுல சைதா செய்வோம். எதற்காக செய்வோம்? இத்திகால் ஹர்ரி, வெப்பத்தை தாங்க முடியாது என்ற தரையில் நேரடியாக நெத்தியை வைத்தால் வெப்பமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி, வெப்பம் ஜாஸ்தியா இருந்தா துண்டத்துக்கு போட்டு அது மேல சைதா செய்வோம். இது என்ன காட்டுது? வெப்பங்க நம்ம இருக்கிற கிளைமேட்டை காட்டுது. பூமியுடைய சூடு எவ்வளவு ஒன்று அதெல்லாம் கவனிக்கிறாரு அவரு. தொழுகிற சகாபாக்கள் பூமியுடைய சூடு எவ்வளவு, இந்த சூட மண்டை எவ்வளவு தாங்கும், இது தாங்குவதில் நம்ம என்ன செய்யணும், இந்த துண்டத்துக்கு போடணும், அது மேல செஞ்சா சரியா வரணும், இவ்வளவு கவனிச்சு அவர் செய்தார் என்று நம்ம என்ன செய்யறோம்? ஹதீஸ்ல பார்க்கிறோம்.
அப்ப இது எதுக்கு இதுல நிறைய சம்பவங்கள் சொல்வது காரணம் என்னன்னு கேட்டா, அக்கு வேறு ஆணி வேறாக சந்தேகம் இல்லாமல் ஆழமா பதியணும். ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு வச்சு நீ கேட்பீங்களா இல்லையா? அதற்காக தான் சில ஆதாரங்கள் அதிகமா சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை விட விடுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தொழுவாங்க. வீடுன்னு அரண்மனை கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுங்கிறது ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம் எவ்வளவு இருக்கும்னு கேட்டா ஒரு 10க்கு 10 விட கம்மியா தான் இருக்கும். எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, ஒரு ஆள் தொழுதாங்கன்னா ஒரு ஆள் படுக்க முடியாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூம், அறை இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தொழ ஆரம்பிச்சிருவாங்க. தொழும் போது ஆயிஷா நான் என்ன செய்வாங்கன்னா, இப்படி ரசூல்லா இப்படி தொழுவாங்கன்னு வைங்களேன், ஆயிஷா நான் இப்படி குறுக்க படுத்துக்குவாங்க. இப்படி ரசூல்லா இப்படி தொழுவாங்க. ஆயிஷா நான் என்ன செய்வாங்க, எள்ளு மாதிரி வச்சுக்கிறீங்களா, எள்ளு இப்படி இருக்குல்ல, இப்படி ரசூல்லா நின்றாங்கன்னா ஆயிஷா இப்படி இருப்பாங்க. அப்ப கால் வந்து ரசூல்லா தலைக்கு நேரம் இருக்கும், தொழுவாங்க. அப்ப சஜிதா செய்ய போகும்போது இரவுல வீட்டுல தொழுதுட்டு இருக்கும்போது தலை எங்க வைக்கணும், அவங்க காலில் தான் வைக்கணும். ஆயிஷா இப்படி குறுக்கப்படுத்திருக்காங்கல்ல, குறுக்கப்படுத்திருக்கும் போது நிக்கிறது பஞ்சாயத்து இல்ல, ருக்குவுக்கும் பஞ்சாயத்து இல்ல. சஜிதா நெத்தில வைக்கணுமே, தரையில வைக்கணுமே. தரையில வைக்க போகும்போது தரை இருக்காது, தரையில தான் கால் இருக்கும். யார் காலு? மனைவியுடைய கால் இருக்கும். அப்ப நான் சஜிதா செய்ய போற ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் வீட்டிலே ஜனாசாவை போல குறுக்கே படுத்திருப்பேன். ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். தொழுவும் பொழுது சஜிதாவுக்கு வரும் பொழுது தன்னுடைய விரலால் என்னுடைய பாதத்தில் குத்துக்கு தோணும். சஜிதாவுக்கு வரப்போறேன் உடனே காலை மடக்கிக் கொள்வேன். அந்த இடத்தில் சஜிதா செய்வார்கள். காலில் அப்படி குத்துன உடனே என்ன செய்வாங்க, அந்த இடத்துல மடக்கிடுவேன்னா அந்த இடத்துல சஜிதா செய்வாங்க. சஜிதா செஞ்சுட்டாங்கன்னு எனக்கு சிந்தனை வந்த உடனே மறுபடியும் நீட்டிக்கிடுவேன், மறு நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப சஜிதா செய்வதற்கு இடம் பத்தல. ஒரு ஆள் இப்படி தொழுவுறாங்க, இப்படி குறுக்க படுத்து கிடக்குறாங்க, நெத்தியை கொண்டே காலில் வைக்கிற அளவுக்கு சுருக்கமான இடமாக இருக்கிறது. அப்ப காலில் வைக்க கூடாது என்பதற்காக வேண்டி கை விரலால் காலில் குத்துகிறார்கள், அவங்க மடக்குகிறார்கள் பார்க்கிறோம். அப்ப தொழுவும் பொழுது அது ஆயிஷா நாய் சொல்றாங்க, அதையும் குத்தணும், நீங்களா பார்த்து சைதாக்கு வரும்போது மடைக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒல்பு யூத்து இதன் லைசபிஹா மசாபி, அந்த காலத்துல எங்க வீடுகளுக்கு விளக்கெல்லாம் கிடையாது. எதனால? இருட்டுல தான் இருக்கும். வெளிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா சஜிதாக்கு வர்றதை பார்த்து விட்டு நம்ம மடைக்கிற முடியும். இருட்டுல இருக்கும் பொழுது அவங்க விரல்னால குத்துனாதான் என்னால மடக்கி கொள்ள முடியும் என்றும் ஆயிஷா நாய் வந்து குழந்தைக்கு விளக்குற மாதிரி இது விளக்கிடுறாங்க. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், ரசூலா தொழுகிறாங்கல்ல, தொழும்ப என்ன தெரியுது உங்களுக்கு, குறுக்க ஆயிஷா நாய் படுத்திருக்கிறது தெரிகிறது. ஆயிஷா நாய் வந்து குறுக்க படுத்திருக்கிறது தெரியுது. அவங்க காலில் தான் சஜிதா செய்யற அளவுக்கு இடம் இருக்குங்கிறது கவனிக்கிறாங்க. சஜிதா செய்ய போகும்போது விரலால் வந்து காலில் போய் குத்துறாங்க. வேற ஒரு செயல், இது வெளி செயல், அதை குத்துறாங்க. அவங்க மடக்குறாங்க. மடக்கின பிறகு என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்துல சஜிதா செய்யறாங்கன்னா எவ்வளவு விஷயத்தை கவனிச்சிருக்கிறாங்க. இவங்க சொன்னபடி அப்படி மனம் ஒன்றி போய் இரண்டரை கலந்து போய் ரசூலுல்லாஹ் தொழுவலையே, அவங்களும் அப்படித்தான் தொழுதுருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் பாக்குறோம். அது இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு இறுதியா ஒரே ஒரு ஆதாரத்தை முடிச்சுட்டு வேற தலைப்பு போவோம். ரசூல் ஸல்லல்லாஹு உடம்பு சரியில்லை, மரண படுக்கை, அந்த நோயில தான் இறந்து போனாங்கன்னு வைங்களேன், கடைசி காலம். அப்ப அந்த நாட்கள்ல என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கரை இமாம் ஆக்கிடுறாங்க. அபூபக்கர் தான் தொழு வச்சிட்டு இருக்காங்க. கடைசி சில நாட்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு வரவே முடியவில்லை. அப்ப அபூபக்கர் தொழு வச்சிட்டு இருக்காங்க. தொழுச்சிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு பரவாயில்லாம உங்களுக்கு தெரியுது. முடியாம இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சின்ன ஒரு உடல்நிலையில் முன்னேற்றம் இல்ல. அது அந்த மரணத்துக்கு முன்னாடி வரும். சில ஆட்களுக்கு மரணம் நெருங்கும் பொழுது அணைய போற விளக்கு பிரகாசிச்சு எரியும் இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா ரசூலுல்லாஹ் அப்படி தெரியுது, நமக்கு கொஞ்சம் பரவாயில்லாம தெரியுது அப்படி நினைத்து கொண்டு ரூம்ல இருந்து எட்டி தொழு வைக்கலாம் நினைத்து கொண்டு அப்படி எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தவன அவளும் அபூபக்கர் என்ன செய்யற, அப்படியே அவர் பேக் அடிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் வர போறாங்க, நம்ம இடத்துல அவங்க நிக்க போறாங்கன்னு அப்படியே இருக்கிறாரு. சஹாபாக்கள் அப்படி பாக்குறாங்க. மக்களோட சந்தோஷம்னா சந்தோஷம் சஹாபாக்களுக்கு. இத்தனை நாள் ரசூலுல்லாஹ் பார்க்காம இருந்தோம், இன்னைக்கு வந்துட்டாங்களேன்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சிரிச்சு அவங்களை பார்த்து சஹாபாக்கள் சிரித்து விட்டு திரையை தொங்க விட்டு உள்ள போய் விட்டார்கள். பார்க்க வந்திருக்காங்களே தவிர தொழுகை நடத்த வரல. அப்ப பார்க்க வரும் பொழுது அபூபக்கர் அதை பார்த்தாரு. இந்த உம்மத்திலேயே ஈமானில் உயர்ந்த இடத்தில் உள்ள அபூபக்கருக்கு வந்து ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னு தெரிகிறது. அவர் இந்த நிக்க விரும்புறாங்கன்னு நினைக்கிறாரு. நம்ம பின்வாங்கி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நிப்பான்னு நினைக்கிறாரு. சஹாபாக்கள்லாம் மகிழ்ச்சியா அதையும் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு சஹாபாக்கள்லாம் பார்க்கணும்னு அவ்வளவு பாக்குறாங்க. அது என்னன்னா தொழுகை என்பது அல்லாஹ் நினைச்சு செய்யணும், அந்த நேரத்துக்கு செய்யணுமே தவிர இரண்டரவெல்லாம் கலக்க இயலாது. சைத்தான் வரத்தான் செய்வோம். இன்னும் சொல்ல போனா மார்க்கத்துல சஜிதா சஹூண்டா படிச்சிருக்கீங்களாப்பா? இந்த
இந்த தரிகா செய்யுங்கிறீங்கள, சஜிதா சஹூன்னு படிச்சிருக்கீங்களா? மறதிக்கு செய்யற சஜிதா எதுக்கு இது வச்சிருக்கு? மறதி வரும்போது தான் வச்சிருக்கு. 4 ரக்காத்தா 3 ரக்காத்தான்னு சந்தேகம் வந்தால் 2 சஜிதா செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொல்வார்களே, ஆனால் அது ஒரு மெத்தட் இருக்குமே, ஆனால் மனிதன் ஒன்ற முடியாது. ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறார்கள். சலாம் கொடுத்து போயிட்டாங்க 2 ரக்காத்தோட. சஹாபாக்கெல்லாம் பிடிச்சி கேட்கறாங்க, யார ரசூலுல்லாஹ் தொழுகை குறைஞ்சு போச்சாண்டு. இவர் நிக்கிறாரா? பாருங்க, இவர் காட்டுங்க, காட்டுங்க, கேமரா காட்டுமா, அவரை க்ளோஸ்அப்ல, அவர் க்ளோஸ்அப்பா காட்டணும் தெரியும். அவர்கிட்ட கொண்டு வாங்க கேமராவை, டிவியில காட்டுங்க. அதுல பார்த்தாச்சா? எங்க வரக்கணுமா? இந்த பையனை பாருங்கம்மா. சரி, வந்துருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுது விட்டாங்க. வந்து சஹாபாக்கள் கேக்குறாங்க, 4 2 கிட்ட குறைஞ்சு போச்சு அன்னையில இருந்து கேக்குறாங்க. குறைவுலாம் இல்லையே. இல்ல, நீங்க குறைச்சம் தொழுதீங்க. அப்படியாப்ப நான் தொழுதுன்னு கேக்குறாங்க. ஆமான்னே மறுபடியும் வந்து 2 ரக்காத் தொழுது சஜதா செஞ்சாங்கன்னு வருது. அப்ப 4 ரக்காத் தொழுகை 2 மாதிரி எத்தனை தடவை ரசூலுல்லாஹ் மறந்துருக்காங்க. அப்ப மறதி வரும், கவனக்குறைவு வரும். இன்னும் சொல்ல போனா பாம்பு வந்தா கொள்ளணும்னு ஹதீஸ் இருக்கிறது. அதெல்லாம் கவனிச்சான கொள்ள முடியும். அப்ப எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் இருக்கு. அவ்வளவு இந்த இருட்டடிப்பு செய்து விட்டு நம்முடைய அத்தனை இபாதத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன முறையில் நம்ம தொழுகிறோம். அது சரியில்லைங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறையில் நம்ம தொழுகிறோம். உன் தொழுகை சரியில்லை, நான் சைத்தான் சொன்ன மாதிரி தொழுக போறேன், என்கிட்ட வந்து கத்துக்கன்னு சொன்ன எவ்வளவு ஆபத்தானவன். இவனுக்கு இது ஏதாவது ஆதாரம் வகி ஏதாவது இருக்கா? இவன்ட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறை ஏதாவது இருக்குதா? இது கிடையவே கிடையாது. இப்படி சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்படி 2.5 கலந்து விட்டால் கடைசியில என்ன ஆயிரும் கேட்டா, நம்மளே அல்லாஹ் ஆயிரும். என்ன ஆயிரும்? அல்லாஹ் எதையும் பார்க்காம போன உடனே அப்படி இவனே அல்ல அவனே அப்படி ஆயிருமா. அதனாலதான் சொன்னார்களாம் பெரியார்கள். எந்த பெரியார்கள்? மன்சூர் ஹல்லாஜின்னு ஒரு சைத்தான் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு, அனல் ஹக்குன்ட்டான், நான் தான் அல்லான்ட்டான். ஏண்டா அப்படி சொன்னான்னு சொல்லி கேட்டா, அவர் ஜதுபுல, இது பேர் ஜதுபா. இது ஜதுபு வந்து, ஜதுபுனா என்னது? கிறுக்கம், பைத்தியம் அர்த்தம். இது அல்லாஹ்வுடைய காதல் முத்தி போய் அப்படி அல்லாஹ் நானும் ஒண்ணு, நானும் அல்லாஹ் ஒண்ணுங்கிற மாதிரி இப்படி ஆயிட்டான்னு வைங்களேன். இப்படி ஆன உடனே அனல் ஹக்கு, நான் தான் அல்லான்ட்டாரான். அவர் தான் அல்லாஹ் ஆகி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அவங்க சூபியாக்கள் கிதாபெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சைத்தானுக்கு மன்சூர் ஹல்லாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாங்க. வேற நான் தான் அல்லான்னு ஒருத்தன் சொன்னானே, அவன் ஃபிரௌனை சேர்ந்தவன் நல்லா விளங்குறது. நான் தான் அல்லான்னு சொன்னவன் கிறுக்கனா இருக்கணும். கிறுக்கன் இல்லாம சொல்லியிருந்தான்னா ஃபிரௌனா இருக்கணும். அப்ப நான் தான் இறைவன் சொன்னவனை எல்லாம் இவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த சூபின்னு சொல்லக்கூடிய சைத்தான்கள்லாம் எல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமாங்க. ஏன் அவ்வளவு வேணாம்? இந்த சூபியாக்களுக்கெல்லாம் வழிகெடுத்த முக்கிய குருநாதர் யார் தெரியுமா? கஸ்ஸாலின்னு ஒரு ஆளு. இஹ்யா உலுமுதீன் ஒன்னு எழுதியிருக்காருல, அவர் தான் இந்த அனைவரும் குருநாதர். நாசமாக்குனது முக்கியமான ஆளு யாரு? குருநாதர் இந்த கஸ்ஸாலி தான். இந்த கஸ்ஸாலி என்ன பண்றாரு? மதரசாவில் நாங்கெல்லாம் படிக்கும் பொழுது எப்படி இந்த கஸ்ஸாலிக்கு பில்டப் கொடுப்பாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் நாங்க படிச்ச மதரசாக்களில், இப்போ நீங்க இருக்கதா இல்லைன்னு தெரியல, போய் மகரிப் தொழுகை வந்த உடனே உட்கார்ந்துட்டு ஒரு துவா ஓதுவோம். என்ன துவா? நவ்வீர் இலாஹ ஸமா கல்பல் கரீபிகமா நவ்வர்த கல்பையுமா மின்னாசி